Tamil Bible Study. ரூத்தின் சரித்திரம். ரூத் புத்தகத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். 4 சாப்டர்ஸ் இருக்கு. சேம் நியாயாதிபதிகளுடைய நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம் தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. முதல் அதிகாரம், ரூத் முதல் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். எதுக்கு ரூத்தினுடைய சரித்திரம் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கு? நிறைய காரியங்கள் அந்த நாட்களில் நடந்திருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே கூட சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் எடுத்து விசேஷமாக எழுதிருந்து பார்த்துருக்கோம். ரூத்தினுடைய புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு? அது ரூத்தினுடைய பெயர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ரீசன்? விசுவாசி. ஓகே, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரூத். ரூத் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, தாவீது ரூத்தினுடைய சந்ததியில வந்தார். இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய சந்ததியில வரார் என்பது முக்கியமான ஒரு காரியம். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தன்னுடைய விசுவாசத்தை அவள் காத்து கொண்டாள். அதாவது ரொம்ப விசேஷமான ஒரு விசுவாசம். அதாவது ஒரு அந்நிய ஜாதியான பெண் இஸ்ரவேலின் தேவன் மேல விசுவாசத்தை வைத்து வந்ததான அந்த காரியத்திற்கான பலனை பூரணமாக அவள் பெற்றாள். சரி, அதனால்தான் இந்த காரியம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நியாயாதிபதிகளின் நாட்கள். நியாயாதிபதி நாட்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. விசேஷமாக ஒரு வேர்டை நம்ம பஞ்ச் டைலாக் மாதிரி ஒரு வேர்டு நம்ம தொடர்ந்து போன நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தோம். அதாவது நியாயாதிபதிகளுடைய முழு ஸ்டோரியும் ஒரு வசனம் விளக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் நியாயாதிபதி காலத்தில் ராஜாக்கள் இல்லை, அவர்களை ஆள ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு இஷ்டமானதை செய்தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டம், அங்கங்கே இருக்கிற கூட்டம் தன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு காரியத்தை அது செய்தது. ஒழுங்கு இல்லாமல் இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது அப்படின்றதுக்காக அந்த காரியம் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும். அது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான காலத்தில் ஒரு எக்ஸாக்ட்லி நமக்கு எப்போன்னெலாம் தெரியல, பட் ஆனால் பஞ்சம் வந்திருக்கு. அந்த பஞ்சத்தின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். 4 பேர், ஹோல் ஃபேமிலி அங்கே போகிறாங்க. பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு அப்படின்னு சொன்னால், மேலேக்னா உங்களுக்கு தெரியும்ல, மாலெக் அல்லது மேலேக் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மெல்கி ஷேடேக், மெல்கி அப்படின்னா கிங்குன்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். மெல்கி மல்கி அப்படின்னும் போது அது ராஜா அப்படின்னு அர்த்தம். ஏல்னா காட், அதாவது தேவனை தன்னுடைய ராஜாவாக கொண்ட ஒரு மனுஷன் அப்படின்ற அவனுடைய பெயர்னுடைய அர்த்தம் சொல்கிறேன். ஏல் அப்படின்னு சொன்னால் ஏலோகிம், ஏல் அப்படின்னு சொன்னால் காடுன்னு அர்த்தம். ஓகே, எலிமெலேக் என்கிறதான இந்த யூதன், அவனுடைய மனைவியினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு நகோமி. அவனுடைய 2 குமாரர்ல ஒருவனுடைய பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அதாவது இந்த பெத்லகேமுக்கு முந்தின பேர் பார்த்தீங்கன்னா எப்ராத்தா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ராத்தா அப்படின்றதான பெயர் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் எப்ராத்தா அப்படின்ற பெயர் காணப்பட்டிருக்கும். திருக்கதரிசன புஸ்தகத்தில் கூட கிரைஸ்ட் பிறக்கிற இடம் எப்ராத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க முடியும். அஃப்கோர்ஸ் பெத்லகேமுடைய பேர் எப்ராத்தா அப்படின்னு இருந்தது. பெத்லகேம்னா தெரியுமா? பேத்லகம் அப்படின்னா லகம்னா பிரெட்டு, லகம்னா பிரெட்டு, அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு அர்த்தம். அப்போ அதிகமாக ஆகாரத்தை விளைவிக்கிறதான ஒரு பகுதி பெத்லகேம். அப்போ அங்கே பஞ்சம் அப்படின்னா அங்கே இருக்கிறதான ஒரு மனுஷனே இன்னொரு இடத்துக்கு போகிறான். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனார். ரொம்ப ஷார்ட்டாக அந்த காரியங்கள்லாம் அவங்க கொண்டு வராங்க. ஏன்னா பாயிண்ட் என்னன்னா, ரூத்தை குறிச்சதான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றதுக்காக ரொம்ப குயிக்காக இந்த காரியம் போகுது. ஸ்டோரியை ஷார்ட் ஆகுறாங்க நடந்த சம்பவத்தை. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள்.
அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளான. ஒரு 10 வருஷத்துக்குள்ளார இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சு. மக்லோன் கிலியோன் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்றதான காரியம் வந்து இங்க சொல்லப்படலை. ஓகே, இந்த ஹோல் ரூத் சரித்திரம் வந்து ஓகே பார்ப்போம். போவாசனுடைய காரியத்தை குறித்து வருது இல்லையா, அப்போ பார்க்கலாம். போவாசனுடைய காரியம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூட நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஆங்கிலத்தில் கின்ஸ்மேன் ரெடீமர் அப்படின்ட்டு சொல்லப்படும். கிரைஸ்ட கூட கின்ஸ்மேன் ரெடீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. போவாஸ் வந்து கின்ஸ்மேன் ரெடீமருக்கு ஒரு உதாரணம். கின்ஸ்மேன் ரெடீமர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நெருங்கிய உறவினர் அல்லது கிட்டின உறவினர், தரித்திரமாக போனதானவர்கள் தங்களுடையதை விற்கும் பொழுது அது வேற எங்கேயும் போகாமல் அவர்கள் என்ன பண்ணணும், அதை மீட்டெடுக்கணும் அப்படின்றதான ஒரு நியமத்தை ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேவியராகம புஸ்தகம் 7ஆம் புஸ்தகத்தில் அந்த காரியங்கள் காணப்படும். அந்த பாயிண்ட் வரும்பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டோரி முழுசும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த விதத்தில் போவாஸ் வந்து கிரைஸ்டுடைய ஷேடோவோ அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து கிறிஸ்து நமக்கு நெருங்கின உறவினராக வெளிப்பட்டு, அப்படின்னு அர்த்தம், மனுஷனாக வெளிப்பட்டு, காட் வந்து மனுஷனாக வெளிப்பட்டு நெருங்கிய உறவினராக, இரத்த சம்பந்தமுள்ள உறவினராக காணப்பட்டு என்ன பண்ணார், மனுக்குலத்தை மீட்டார் என்பதற்காக. அப்படி மீட்க வேண்டும், அப்படிதான் அவர் தான் மீட்க முடியும் என்பதற்காக தான் அந்த நியமங்களே கொடுக்கப்பட்டது. எல்லா நியமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கியமான அடிப்படையான காரியம் என்னன்னா, நம்முடைய ரட்சிப்பை குறித்து அது பேசும். அதுக்கு தான் பலிகள் எல்லாம். அப்போ அப்படி பேசும் பொழுது அவைக்கு அந்த நெருங்கிய உறவினர் மீட்கணும், தரித்திரமான சூழ்நிலையில் இருக்கிறதான மனுஷனுடைய அந்த சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட காரியமே என்ன அப்படின்னா, நம்ம இழந்து போனதான நம்மளுடைய என்னத்தை இழந்து போனோம், நம்முடைய சுதந்திரத்தை இழந்து போனோம். அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்ற வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு மனுக்குலத்தில் வேணும். அப்படி யாரும் வந்து தேடி தேடி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னைக்கும் கிடைக்காது. அதற்காக தேவனே தான் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அவர் மனிதனாக வெளிப்படுவது அவ்வளவு முக்கியம். அதனால தான் கின்ஸ்மேன் ரெடீமர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்ட். அது வந்து ஃபுல்லாக நம்ம கற்றுக் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரூத் புஸ்தகம் வந்து அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும். போவாஸ் இவளை விவாகம் பண்ணின காரியமெல்லாம். சரி, 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், இப்போ இவர்கள் ரொம்ப பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு அங்கே போனாங்களா இல்லை எப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு பின்பாக நகோமி பேசும்போது நிறைவானவளாக போனேன், நான் வந்து குறைவுள்ளவளாக வந்திருக்கேன்னு சொல்றதை வச்சு நம்ம ஐஸ்வர்யமாய் காணப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. என்னன்னா புருஷன் பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தவள், நிறைவாய் காணப்பட்டவள். அங்கே போயிட்டு வரும்பொழுது அவளும் விடோவா இருக்கா, தன்னுடைய 2 மருமகள்களும் விடோ, அதில் ஒருத்தி வரல. அப்கோர்ஸ் ரூத் வந்தா. 2 பேரும் விடோவா என்ன பண்றாங்க, வராங்க, தரித்திரமான நிலையில வராங்க. அப்போ என்ன சூழ்நிலையில் இவங்க போட்டாங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனாங்களா என்னன்னு நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த தேசத்தை விட்டு அவர்கள் போனாங்க. இப்போ பஞ்சம் என்பது அஃப்கோர்ஸ் எதை குறிக்குது, அது வந்து சாபமான காரியத்தை குறிக்குது. ஏன்னா இந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அது முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்கிற தேசமாய் இருக்கும் என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்படிதான் அது தொடர்ந்து காணப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அதே உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது பஞ்சம் வரும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட பஞ்சத்தை இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான ஒரு தருணம் அது. அப்ப இவர்கள் என்ன ஆண்டவரை நோக்கி திரும்பாம எல்லாரும் இப்படி போனாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு சிலர் போயிருப்பாங்க, அதுல ஒரு ஃபேமிலி இது. அப்ப கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாக கொடுத்த சுதந்திரமான தேசத்தை விட்டு சிட்சிக்கப்படும் போது அந்த நாளில் இவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன பண்ணணும், அவங்க மற்றவங்களாம் இருந்தாங்கல்ல, அப்படியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ மோவாப் தேசம் அப்படின்னு சொல்லும்போது அது எங்க இருக்கு,
மோவாப் தேசம் என்பது நீங்கள் மேப்பெல்லாம் எடுத்து செக் பண்ணணும்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்படி பாருங்கன்னா, இப்போ இருக்கிறதான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்னால் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கனால என்னென்ன தேசங்கள் இருக்குது இஸ்ரேல் தேசத்தை சுற்றி. ஒரு பக்கம் தான் கடல், மற்ற பக்கம்லாம் என்னென்ன தேசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோவாப் வந்து இந்த பக்கம் இருக்கும். இப்போ அதனுடைய பேர் என்னன்னா ஜோர்டான் அப்படின்றதான தேசம் தான். அதனுடைய கேபிட்டல் என்னது? அம்மான். இப்போ இருக்க ஜோர்டானுடைய கேபிட்டல் கூட அம்மான், அதே பேர்ல தான் இருக்கு. என்னன்னா அம்மோனியர்கள் மோவாபியர்கள், இவங்க 2 பேரும் லோத்தினுடைய பிள்ளைகள். அவர்களுடைய தேசம் தான் இன்னைக்கு பெரிய தேசம் தான் அது. ஆக்சுவலா யோர்தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேசமா தான். யோர்தான் நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கும். எரிகோ யோர்தான் நதியெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா யோர்தான். நம்ம இப்போ இங்கேருந்து போகணுன்னா கூட அப்படி மேலே போய் யோர்தானுக்குள்ள என்ட்ரு பண்ணி இப்படி தான் போக முடியும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இப்பயும். சரியா? அப்போ அந்த பேர் வந்து அப்படியே தான் காணப்படுது. அப்போ இப்போ வந்து அது பெரிய ஒரு தேசமாய் காணப்படுது. இந்த 2 மோவாபியர் அண்ட் அம்மோனியர்களுடைய அந்த ஜென்ரேஷன் வாழ்ந்ததான தேசம் இப்பயும் ஆஃப்கோர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்டதான ஒரு கோத்திரமாக அது காணப்பட்டது. லோத் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். பட் ஆனால் லோத்தினுடைய பிள்ளைகளுடைய அந்த சந்ததி வந்து ஒரு சாபத்தை பெற்றதான சந்ததியாக அது காணப்பட்டது. அப்போ அந்த தேசம் வந்து இப்போ என்ன பண்ணுது? பெட்டராக இருக்குது இஸ்ரவேல் தேசத்தோட. அப்போ அங்கே வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அப்போ சபிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக ஆண்டவர் அந்த பக்கம் தான் கூப்பிட்டு வந்தார். எகிப்துலேருந்து வரும்போது அவர்கள் இப்படி மோவாப் தேசத்தெல்லாம் சுற்றி தான் உள்ள வராங்க. யோர்தானுக்குள்ளார இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. இப்போ திரும்ப ரிட்டர்ன் அங்கே போகிறதான சூழ்நிலை. சரி, அந்த பின்னிட்டு திரும்புகிறதான ஒரு காரியம் அது. 8வது சொன்னோம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆக்சுவலாக 2 மருமகளுமே மோவாபிய ஸ்திரீகளாய் காணப்பட்டாலும் அவங்க வந்து ரொம்ப நல்ல பெண்களாய் காணப்படுறாங்க. ஆக்சுவலாக நவோமியை வந்து அவ்வளவு நேசித்ததான, அந்த குடும்பத்தை நேசித்ததான ஸ்திரீகளாக இவர்கள் காணப்படுறாங்க. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இப்போ நீங்கள் இந்த சம்பவம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் வந்து மோவாபியர்களுடைய தெய்வம் வந்து வேற. இவர்கள் வந்து வேற தெய்வத்தை வந்து வணங்குகிறவர்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்த பிறகு ஆக்சுவலாக அந்த இஸ்ரவேலினுடைய தேவனை குறித்தான காரியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அல்லது இவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதான பேச்செல்லாம் அப்படி இருக்கு. இன்னும் ரூத் தனியாக இவள்கிட்ட பேசுறதான பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இப்போ அந்த ஒர்பால் வந்து மாமியை முத்தமிட்டு போயிட்டார். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும். அப்போ நகோமி சொல்றதான வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லாம தன் தேவர்களிடத்திற்கும் அப்படின்றதான வார்த்தையும் சேர்த்து என்ன பண்றா சொல்றான். தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்போ இந்த வார்த்தையை வந்து ரூத் சொல்ல வேண்டுமானால் இது வந்து நகோமியின் மேல வைத்ததான அன்பு மாத்திரமாக நான் பார்க்கல. நிச்சயமாக 2 பேருமே அன்பு செலுத்தினாங்க, 2 பேருமே போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க.
ஆனால் நகோமி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதான காரியம் ரொம்ப நியாயமான காரியம். இனி வந்து எனக்கு பிள்ளைகள் பிறந்து நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன், நீ வந்து வாழ வேண்டியதான வயது, அப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு புருஷனை தேடிக்கொண்டு நீங்கள் வாழுங்க, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்றது தான் அவ்வளோ அதிகமாக பேசுகிறேன். என்னன்னா இன்றைக்கே நான் எனக்கு வாழ்க்கப்பட்டு எனக்கு ஒரு ஒரு குமாரன் பிறந்தாலும் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நான் கொடுக்குற அளவுக்கு வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்காக அவள் பேசுகிறதான ஒரு காரியம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலே அந்த 2 பேர் மேலேயும் வைக்கிற அன்பின் நிமித்தமாக தான் அவள் சொல்கிறா. அதனால இந்த வார்த்தையை கூட பேசுகிறா. என்ன அப்படின்னா 13ஆம் வருஷத்துல கடைசியில் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது அப்படின்னா அவர்களை குறிச்சதான கன்சர்ன். அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், ஏன்னா அவ்வளோ நாட்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து உழைத்தது மாத்திரமல்ல அப்படி பராமரித்தார்களாம். ஏனென்று சொன்னால் என்னையும் என்னுடைய குமாரர்களையும் இப்படி பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவமி சொல்கிறா. அப்போ அந்த பிள்ளைங்க மேலே வைத்து தானே அந்த அன்பு. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூத் இப்படி சொல்கிறதான வார்த்தைக்கு நகோமின் மேலே வைத்து தானே அன்பு மட்டும் காரணமா, இல்லை வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சொல்கிறதான அந்த வார்த்தையின் படி 16வது வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான அந்த அறிவு வந்து இவர்களுக்கு உண்டாய் இருக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருபால் போன உடனே என்ன சொல்றா ரூத்னா, அவ வந்து தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் என்ன பண்ணிட்டாலாம், அவ திரும்பி போயிட்டாலாம். அப்ப அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்திடத்திலிருந்து கர்த்தர் என்கிற இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்துதான் என்ன பண்றாங்க, இந்த 2 பிள்ளைங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்ப இவர்கள் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல வாழும்போது இந்த தேவன் தான் அவர்களுடைய தேவனாக காணப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தி வந்து அவளுடைய நன்மையை நாடிதான் ஃபியூச்சருக்காக தான் போறா, இருந்தாலும் அங்க போகும்போது நிச்சயமாக இந்த தேவனை பின்பற்ற முடியாது என்பது உண்மை. அதனாலதான் ரூத் இப்ப நவமி சொல்லும் போது அவ வந்து தன்னுடைய ஜனத்திட்டும் தேவனிட்டும் போயிட்டா அப்படின்ட்டு. அப்ப அதே வார்த்தையை தான் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றா ரூத் பேசுறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப நவோமியின் மேல வைத்ததான அன்பு மாத்திரம் காரணம் அல்ல, நவோமியினுடைய தேவனை ரூத் வந்து தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டது முக்கியமான காரணம். இப்ப ரூத் திரும்பி போயிருந்தா எங்க தான் போக முடியும் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு இந்த பூமியில ஒருவேளை நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து அந்த நேரத்துல அமைந்திருக்கலாம். ஓர்பாளுடைய ஸ்டோரி அதுக்கப்புறம் நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் அமைந்திருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, திரும்பவும் இஸ்ரவேலின் தேவனை விட்டு அந்த மோவாபியருடைய அந்த பழைய தன்னுடைய தெய்வத்துக்கு ஆராதனை செய்கிறவளாக அவள் மாறி இருப்பாள். ஆனா ரூத் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியலா எடுத்ததான அந்த சாய்ஸ்ல இருந்து அவ விலகலை அப்படின்றதான் அவ பேசுற அந்த வார்த்தையில நமக்கு தெரியுது. 17வது வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். அப்ப அவருடைய வேர்ட்ஸ், ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவளுடைய தெய்வம் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது அவருடைய அறிக்கையில. அவள் தன்னோட கூட வர உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. நவமி வந்து ஒண்ணுமே பேசல. அப்படியே இருவரும் பெத்லேகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்போ நகோமி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பிளசன்ட், ஸ்வீட், அது மாதிரி மீனிங். மாறாள் அப்படின்னா கசப்பு இல்லையா, உங்களுக்கு தெரியும் மாறானா கசப்பு அப்படின்ட்டு. அப்போ என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, நான் வந்து என்ன பிளசன்ட் லைஃப் எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஆனால் ரொம்ப கசப்பான வாழ்க்கை எனக்கு காணப்பட்டுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நான் நிறைவுள்ளவளாய், 21 வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேகேமுக்கு வந்தார்கள். இதான் முதல் அதிகாரம். அதாவது இவங்க மோவாப்ல இருந்து டிராவல் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் தன்னுடைய நேட்டிவ்க்கு என்ன பண்றாங்க, நகோமியுடைய நேட்டிவ்க்கு நகோமி வரா. பட் ஆனா ரூத் வந்து அவளையே பிடிச்சிக்கிட்டு நானும்
உன் கூடயே தான் வருவேன், நான் மரணம் அடைந்தால் அங்கே தான் மரணம் அடைவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ட்டு உறுதியாக அவள் காணப்பட்டபடினால அதை குறித்து நவோமி ஒன்றுமே பேசாமல் இவளை கூப்பிட்டு வரான். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுறாங்க, எங்கே இஸ்ரவேல் தேசத்தை என்ட்ரு பண்ணிட்டாங்க. அது டைம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். பெத்லெகேமுக்கே வந்தாச்சு. ஏதாவது கேள்வி இருக்கா?